स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय ராமகிருஷ்ணாய தே நமக. அன்பின் வடிவாய் திகழ்பவளை, அருளே இயல்பாய் கொண்டவளை, இன்பம் யாவும் தருபவளை, இதய கோயில் வாழ்பவளை, துன்பம் நீக்கி காப்பவளை, தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். கடவுளை நேரில் மெய்யாய் கண்டவர் தம்மை தேடி, கடவுளாம் ராமகிருஷ்ணர் தம்மை வந்து அடைந்தே, அந்த கடவுளின் அருளால் எங்கும் கடவுளை காணப்பெற்ற கடவுளாம் விவேகானந்தர் கடல் இணை போற்றி போற்றி. இது சுவாமி விவேகானந்தரை போற்றுகின்ற ஒரு பாடல். கடவுள் என்று ஒருவர் இருப்பது உண்மையானால் அவரை கண்டவர் எவரேனும் இருக்கின்றார்களா என்ற இந்த கேள்வியோடு தொடங்கிய நரேந்திரரின் ஆன்மீக தேடல், கடவுள் எங்கும் இருக்கிறார், காணும் பொருள்கள் அனைத்திலும் இருக்கின்றார், காணும் இடங்கள் எல்லாவற்றிலும் இருக்கின்றார் என்பதிலே வந்து நிறைவு பெற்றது. அங்கே தொடங்கிய அந்த தேடல் இங்கே வந்து நிறைவு பெற்றது என்பதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த இரண்டுக்கும் இடையிலே கடவுள் இருக்கிறாரா, இருந்தால் அவரை யாராவது கண்டிருக்கிறார்களா, காண முடியுமா தொடங்கி கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எங்கே வேண்டுமானாலும் காண முடியும், எங்கும் அவர்தான் காணப்படுகிறார் என்பதிலே நிறைவு பெறுகின்ற வரையிலும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடைப்பட்ட பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். அந்த ஒவ்வொரு நிகழ்வும் அவரை எப்படி படிப்படியாக அந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பதை பற்றி சிந்திக்கும்போது அவற்றுள் முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த தேடல் அவருக்கு வருவதற்கு முன்னாலேயே கூட, பொதுவாக கடவுளை பற்றிய தேடல் எப்போது ஏற்படும் என்றால், ஒரு ஆன்மீக ஈடுபாடு வரும்போது, ஆன்மீகத் துறையிலே கொஞ்சம் அதிகமாக ஆழ்ந்து ஈடுபடுகின்ற போது தான் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் மனத்திலே தோன்றும். அதுவரையிலும் எல்லாரும் சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், நான் கடவுளை வணங்குகிறேன், கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணினால் நல்லது என்று சொல்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறேன். இப்படியே பலருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். அது ஒரு தவறு கிடையாது, அது சரிதான், நல்லது தான், அப்படி தான் ஆன்மீகம் தொடங்க வேண்டும். ஆனால் பலருடைய வாழ்க்கையிலே அது அந்த அளவிலேயே நின்றுவிடும். ஆரம்பிக்கும் போது அது எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல தான் நிறைவும் பெறும். சுற்றி வளைத்து வட்டத்தில் வருவது மாதிரி, ஒரு வட்டத்தில் நாம் தொடங்கினா சுற்றிட்டு வந்தால் அதே இடத்துல வந்து நிற்கிதல்லவா, அதை போலத்தான் பலருடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் மகான்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியாதல்லவா. அதனால் சுவாமிஜி வாழ்க்கையில் பார்க்கிற போது அந்த கடவுளை காண முடியுமா, கண்டவர் இருக்கிறாரா என்று தொடங்கி, கடவுளை காண முடியும், யார் வேண்டுமானாலும் காண முடியும், அவருக்கு எப்படி அவருடைய குருதேவர் சொன்னாரோ அதே போலத்தான். அவரிடத்தில் அவர் இந்த கேள்வியோடு தானே வந்தார். அவருக்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னார் என்றால், நான் மட்டுமல்லப்பா, யார் வேண்டுமானாலும் கடவுளை காண முடியும் என்று சொன்னார். அதே செய்தியைத்தான் அவருடைய அருமை சீடராகிய, முதன்மை சீடராகிய சுவாமி விவேகானந்தர் இந்த உலகிற்கு வழங்கினார். இந்த இரண்டுக்கும் இடையில் எப்படியெல்லாம் அவர் அப்படியே மாறி மாறி வந்தார் என்று பார்த்தால் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் அதற்காகவே வந்தவர் தானே. அவருடைய தந்தை அவர் சிறுவராக இருக்கிற போது ஒன்று சொன்னார் என்பதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். விஸ்வநாத தத்தா அவருக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்னவென்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை பார்த்தும் ஆச்சரியப்படாதேன்னு சொன்னார். ஆச்சரியமே படாதப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு என்ன காரணம் என்பதை அவரும் சொல்லவில்லை, இவரும் கேட்கவில்லை.
ஆனால் பின்னால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை அவரை எதையாவது பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவராக இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை பூராமல் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிதான். அவ்வளவு அதிசயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கின்ற போது அப்படியான்னு ஆச்சரியப்பட ஆரம்பித்தா அடுத்த நிகழ்வுக்கே போக முடியாது. அதை போல் இப்போது நாமும் ஓரளவுக்கு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். அதனால் இப்போது நமக்கும் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்ததுன்னா அது நடந்து தான் இருக்கும் அப்படின்னு தான் நாமே நினைத்து கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவ்வளவு பெரிய மகான் அவர். அதனால் அவருடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் ஆச்சரியப்படக்கூடியனவாக இருந்தாலும் அதில் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் அது ஆரம்பம் இப்படி சுவாமி விவேகானந்தருடைய அந்த வாழ்க்கையில் குருதேவரிடத்தில் வந்தபோது தான் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் அந்த திருப்பம் ஏற்படுவதற்கு கூட அதற்கு முன்பிருந்தே அவர் ஆயத்தமாக இருந்தார் என்பதுதான் உண்மை. பிறந்ததிலிருந்தே அப்படித்தான் இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாய் செய்த தவம், அந்த தவத்தின் விளைவாக பிறந்த பிள்ளை அல்லவா. அதனால் அது பிறக்கும் போதிலிருந்தே அந்த ஒரு நிலையில்தான் இருந்தது. இயல்பாகவே அந்த தியான சித்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை பற்றி அடிக்கடி சொல்வாராம். நரேன் ஒரு தியான சித்தன் அப்படின்னு சொல்வார். தியான சித்தன் என்றால் என்ன? இப்போது நாமெல்லாம் தியானம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம், குருவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம், அல்லது புத்தகத்திலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம், கொஞ்சம் தியானம் செய்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோம். பல சமயங்களில் தியானம் செய்து விட்டோம் என்று நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோம். இது நம்முடைய தியானம். இன்னும் இதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களும் பலர் இருக்கலாம். ஆனால் இந்த நாம் செய்கின்ற தியானமும் சரி, மற்றவர்கள் செய்கின்ற தியானமும் சரி, ஏதேனும் ஒரு வகையில் யாராவது ஒருத்தரால் கற்பிக்கப்பட்ட தியானம் அல்லது புத்தகத்திலிருந்து தெரிந்து கொண்ட தியானமாக இருக்கும். இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதப்படி நாம் செய்து முயற்சி பண்ணி பார்க்கிறோம், அதுவும் சரிதான். ஆனால் நரேந்திரனை பொறுத்தவரையிலும் அவருக்கு அது இயல்பாகவே அமைந்திருந்தது. ரொம்ப சின்னஞ்சிறு பையனாக இருக்கின்ற போதிருந்தே தியானம் செய்கின்ற இயல்பு அவருக்கு தானாக வந்து அமைந்திருந்தது. அதை அவர் யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. குருதேவர் எப்போதுமே ஒருத்தரை பார்த்தா உடனே அவரை பற்றி எல்லாமே தெரிந்து கொண்டு விடுவார். அப்படி நரேந்திரனை பார்த்தும் அவர் கண்டு கொண்ட சில உண்மைகளை அவ்வப்போது எடுத்து சொல்வார். அதில் இது ஒன்று. நரேன் ஒரு தியான சித்தன், அதாவது பயிற்சியினாலோ முயற்சியினாலோ தியானம் செய்து அதிலே சித்தி பெற்றவன் என்பது அல்ல. பிறக்கும்போதே அதற்குரிய இயல்போடு பிறந்தவன், அவன் தியானம் செய்வதற்கென்றே வந்து அமைந்தவன் என்று குருதேவரே சொல்லியிருக்கிறார். நாம் பார்க்கலாம், அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். அப்படி உட்கார்ந்துருக்கிற போது அதை பார்த்தா நமக்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாமான்னு தோணும். தியானத்தை பற்றியே ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கூட குறைந்தபட்சம் அது மாதிரி உட்கார்ந்தாவது இருக்கலாமேனாவது தோணும். அப்படி அதில் ஒரு ஈடுபாடு வர வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு தோற்றம். நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அடிக்கடி பார்க்குறோம். ஒரு நண்பனோடு சேர்ந்து கொண்டு அறைக்குள்ளே உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்புறம் ரொம்ப நேரம் ஆன உடனே நண்பன் போய்விட்டான், அது கூட தெரியாமல் இவரே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். அப்படித்தான் ஆழ்ந்தவர். இன்னொரு சமயம் பாம்பு வந்து படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது கூட தெரியாமல் தியானம் செய்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி தியானம் செய்வது என்பது அவருக்கு இயல்பாக இருந்தது. ஆனால் எதை குறித்து தியானம் செய்தார் என்பதை பற்றி செய்தி ஒன்றும் காணும். ஏனென்றால் அதற்கு பின்னால் தான் அவர் இந்த கடவுள் இருக்கிறாரா, அவரை கண்டவர் இருக்கிறாரா என்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்தார். சின்ன வயதில் அவங்க அம்மா சிவசிவான்னு சொல்லுவாங்க, சிவனை வணங்குவதற்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் தியானிக்கும் போது அந்த மாதிரி உருவத்தை வைத்து கொண்டு தான் தியானம் செய்தாரா என்பது நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் மனத்தை எளிதில் குவித்து விடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் கல்லூரி மாணவராக ஆனபோது பிரம்ம சமாஜத்தில் ஈடுபாடு கொண்டார். அந்த கால இளைஞர்கள் நிறைய பேர் அப்படி தான் போவார்கள். ஏனென்றால் நம்முடைய பழமையான ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல கோட்பாடுகள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவை என்கிற ஒரு கருத்து பரப்பப்பட்டிருந்தது. அதனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு ஒதுக்கி தள்ளிட்டு அதை புறக்கணித்து விட்டு பல பேர் போய்விட்டார்கள். ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அதற்கு மாற்றாக ஒன்று காண வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் தேடி அந்த மாற்று ஏற்பாட்டை கொடுப்பதற்கு இந்த பிரம்ம சமாஜம் தயாராக இருந்தது. அதில் அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். அது எதெல்லாம் இவர்கள் மூட நம்பிக்கை என்று நினைத்தார்களோ
பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள் என்று கருதினார்களோ அவற்றையெல்லாம் அந்த பிரம்ம சமாஜம் புறக்கணித்து விட்டு பகுத்தறிவுக்கு ஏற்ற பாங்கிலே ஒரு ஆன்மீகத்தை கொடுப்பதற்கு முயற்சி செய்தது. அந்த வகையில் அதையும் பாராட்டத்தான் வேண்டும். அப்படி படித்த இளைஞர்கள் பல பேரும் பிரம்ம சமாஜத்தில் ஈடுபாடு கொண்டதைப் போல நரேந்திரரும் அதில் போய் சேர்ந்து கொண்டார். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஈடுபாடாகத்தான் போனார். ஆனால் எதிலுமே முழுமையை காணுவ குறிக்கோள், அந்த அறகுறையெல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது. இவர் எதை எதிர்பார்த்து எதை விரும்பி அந்த பிரம்ம சமாஜத்தில் போய் சேர்ந்தாரோ அது அங்கேயும் அவருக்கு கிடைக்கவில்லை. இன்னொன்று, அவர் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பார், அதன் பிறகுதான் ஏற்றுக்கொள்வார். பின்னால் அதையே தான் அவர் மற்றவர்களுக்கும் எடுத்து சொன்னார். யாராவது ஒருத்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள், அது அந்த அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பின்னால் அவர் எல்லாரும் அது ஆரம்பத்தில் அவரும் அதைத்தான் பின்பற்றினார். அதில் ஒரு முக்கியமான கேள்வி அவருக்கு எழுந்தது எப்படி என்றால், அந்த பிரம்ம சமாஜ நிகழ்ச்சிகளில் தியானம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த தியானத்தை தொடர்ந்து பிரார்த்தனை ஒன்று உண்டு. அந்த பிரார்த்தனை யாரை குறித்து அமைகிறது? இறைவனை குறித்து அமைகிறது. இறைவா அப்படின்னு ஆரம்பித்து அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி சொல்லி துதிப்பது போல இருக்கும். இது பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு பிரார்த்தனை. இவரும் கொஞ்ச நாள் சொல்லி கொண்டு தான் இருந்தார். அப்புறம் அவர் மனசுக்குள்ள அந்த கேள்வி வந்தது, நாம் உருவமே கூடாதுன்னு சொல்கிறாங்க இது பிரம்ம சமாஜத்தில், உருவ வழிபாடு கிடையாது அங்கே. ஆனால் இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கிறோம். நம் பிரார்த்தனை யார் கேட்குறாங்க? நமக்கு முன்னால் ஒரு உருவமே இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன் இருக்கிறார் அப்படின்னா அங்கேயாவது அவருக்கு அந்த ஒரு உருவம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அவர் எங்கே இருக்கிறார்? அதற்கு பிரம்ம சமாஜத்தில் விடை கிடையாது. உருவ வழிபாடு கூடாது என்பது மட்டும்தான் இருக்கிறதே தவிர, ஆனால் இறைவனை வணங்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர, அந்த இறைவன் எப்படி இருப்பார், நாம் சொல்வதை அவர் எப்படி கேட்கிறார், நாம் இங்கே இருந்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறோம், அவர் எங்கே இருந்து அதை கேட்கிறார், எப்படி அதை கேட்கிறார், இதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இப்படி பிரார்த்தனை செய்வதில் என்ன பொருள் இருக்கிறது? நம்முடைய முன்னோர்களெல்லாம் செய்த பிரார்த்தனைகளெல்லாம் பொருளற்ற பிரார்த்தனைகள் என்று சொல்லித்தானே இந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ இது மட்டும் பொருள் படைத்ததா? இந்த பிரார்த்தனையும் அந்த இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதை நாம் தெரிந்து கொள்வது எப்படி என்ற கேள்வி பிறந்தது. விடை கிடைக்கவில்லை. பிரம்ம சமாஜத்தவர்களால் சொல்ல முடியவில்லை. இறைவன் இருக்கிறான், பிரார்த்தனை பண்ணுங்க, அதுதானே அவங்களும் சொல்கிறாங்க. காலங்காலமாக நம்முடைய முன்னோர்களும் அதைத்தானே சொல்லி வந்திருக்கிறார்கள். இறைவன் இருக்கிறான், பிரார்த்தனை செய்யுங்க, அவர் கேட்பார், நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார், இப்படித்தானே நம்ம காலங்காலமாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நம்முடைய அறிவுக்கு பொருந்தாதது என்று சொல்லித்தானே நீங்கள் புதிய ஒரு முறையை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இப்போ இதுவும் அப்படித்தானே இருக்கிறது என்பது போல ஒரு கேள்வி அவர் மனத்தில் எழுந்தது. அப்படி என்றால் உண்மையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அதற்கு நாம் விடை காண வேண்டும். நாம் நேரடியாக அவரை பார்க்க முடியாவிட்டால் கூட போட்டோம், நமக்கு அந்த தகுதி இல்லை, நாம் அந்த அளவுக்கு இன்னும் தவமெல்லாம் பண்ணவில்லை என்று வைத்துக்கொள்ளலாம். யாராவது ஒருத்தர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் நமக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையில் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று யாராவது சொல்ல வேண்டும், அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் அப்போது தான் வந்தது. அதனால தான் கடவுளை நேரில் மெய்யாய் கண்டவர் தம்மை தேடி, நேரில் நாம் கடவுளை பார்த்திருக்கிறேன், கண்ணுக்கு மெய்யாக கடவுளை கண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். ஆனால் அப்படி பல பேரை அவர் போய் பார்த்தார். யார் யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆன்மீகத்தில் உயர்நிலை எய்தி இருந்தார்களோ அவர்களெல்லாம் தேடி தேடி போய் பார்த்தார். ஐயா நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா, ஐயா நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டு 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 சலித்து போய்விட்டார். ஆம் என்ற விடை வரவே இல்லை. அந்த நிலையில் தான் அவருடைய உறவினராகிய ராமச்சந்திர தத்தா என்பவர், நீ தட்சிணேஸ்வரத்துக்கு போய் பாரப்பா, அங்கே ஒரு பரமஹம்சர் இருக்கிறார், உனக்கு விடை தரக்கூடிய தகுதி அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், அங்கே போய் பாருனார். சரி பார்க்கலாம் என்று நினைத்தாரே தவிர உடனடியாக போகவில்லை. அப்போ சுரேந்திரநாத் மித்ரா என்ற இன்னொருத்தரும் அவருக்கு தெரிந்தவர், ஒரு நாளைக்கு தட்சிணேஸ்வரத்துக்கு வாப்பான்னு சொன்னார்.
அப்படி இப்படி என்று சொல்லி ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்துக்கு போய்விட்டார். இந்த கதையெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்தார், அந்த கேள்வியை கேட்டார். ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், பார்த்திருக்கிறேன். அப்போதான் சொன்னார், நான் மட்டுமல்லப்பா, யார் வேண்டுமானாலும் கடவுளை பார்க்கலாம். உண்மையான அருள் நாட்டத்தோடு கடவுளை அழைத்தால் அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பார் என்று சொன்னார். அவர் சொல்லும்போது அது உண்மை என்று தான் பட்டது. ஆனால் இந்த பக்கம் வந்த உடனே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு. இவர் நல்ல மனிதராக தான் இருக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் அதை நம்புகிறார், அவர் நம்புவதற்கு உண்மையாக இருக்கிறார். ஆனால் அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது? அவர் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அநேகமாக அதை பார்த்து இருக்கலாம். ஆனால் அவர் உண்மையிலேயே பார்த்திருப்பாரா, அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு அந்த மாதிரி தோற்றம் அளித்ததா? இந்த கேள்வியெல்லாம் வந்துடுச்சு திருப்பியும். அதனால தான் பின்னால் அடிக்கடி குருதேவரோடு அவர் உரையாடும் போதெல்லாம் ஒரு வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவார். குருதேவரை பொறுத்த வரையிலும் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அம்பிகை சொன்னாள் அப்படிம்பார். இவரோ அம்பிகா, அம்பிகை எங்கேயா சொல்லுவா? அவள் கற்சிலை அல்லவா, கற்சிலை எங்கேயாவது பேசுமா? இதெல்லாம் கிடையாது. அவர் திருப்பியும் வலியுறுத்தி சொல்லுவார், இவரும் திருப்பி சொல்லுவார். அம்பிகை சொன்னாள் சொன்னாள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா, அது உங்கள் மனத்தின் கற்பனையானவர். அப்போ இதனுடைய பொருள் என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணன் நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னபோது அது உண்மைதான் என்ற உணர்வு இவர் மனத்தில் ஏற்பட்ட போதும் கூட அவர் எந்த வடிவில் கடவுளை பார்த்ததாக சொன்னாரோ அது அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். அதற்காக அவர் புறக்கணித்து விடவும் இல்லை. அவர் வைத்திருந்த அந்த அன்பு, அதனால் அவர் மீது இவருக்கு ஏற்பட்ட பேரன்பு, இந்த இரண்டும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் இருந்தன. அதனால் இது அவர் கடவுளை பார்த்துருக்கிறாரா பார்க்கவில்லையா என்பதெல்லாவற்றையும் ஒரு பக்கம் விட்டுட்டா கூட இந்த அன்பை நாம் புறக்கணிக்கவே முடியாது. ஒரு தடவை அவர்கிட்டே சொல்லிட்டார். அதை இப்படி பல தடவை ஆன பிறகு ஒரு நாள் கேட்டார் அவர், என்னுடைய அம்பிகையை ஏற்றுக்கொள்ளாத நீ எதுக்குடா எங்கே வரேன்னு கேட்டார். இவர் என்ன விடுவாரா? அவர் சாதாரணமான ஆள் அல்ல என்பதை நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். அவரால் தேர்வு செய்யப்பட்ட இவர் மட்டும் சாதாரணமான ஆளாக இருக்க முடியுமா? அதனால் இவர் உடனே பதில் சொன்னார், என் அம்பிகையை ஏற்றுக்கொள்ளாத நீ எதற்காக இங்கு வருகிறாய்னா, அம்பிகையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இங்கு வரக்கூடாதா என்ன? அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாதுயா. நான் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அதனால் வருகிறேன். இதுக்கு அவர் என்ன சொல்ல முடியும்? அன்பு வைத்திருக்கிறேன்ட்டார். அப்போ அன்புதான கடவுள்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அப்போ அன்புதான கடவுள். அந்த அன்பு அவனிடத்துலையும் இருக்கிறது, நம்மிடத்துலையும் இருக்கிறது. நம்ம வழங்குகிற கடவுளை அவன் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, இருந்துட்டு போட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் விட்டார். ஆனால் அப்படியே விட்டு விட முடியுமா? அதுக்குரிய நேரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரம் வந்தது. அப்போது ஓரளவுக்கு இவரை அதில் நம்ப வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிற்று. பலவிதமான வாக்குவாதங்கள் நடைபெறும். அதில் தேவியினுடைய காட்சியை அவர் பெற வேண்டும் என்கிற நேரம் வந்தபோது தான் குடும்பத்தினுடைய வறுமை தீர்வதற்காக ஒரு வரம் கேட்டார் குருதேவரிடத்தில். இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். அவர் என்ன, நீ போய் கேளு, தேவியின் இடத்துல கேளுன்னாரு. நான் எப்படி கேட்கறது? நான் தான் இவ்வளோ நாளாக இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு. இப்போ இல்லாத அம்பிகைகிட்ட போய் எந்த வரத்தை கேட்க முடியும்? அதை நீங்களே கேளுங்கன்னார். அட, நீ இல்லைன்னு சொன்ன என்னப்பா, அதனால அவள் இல்லாமலாம் போயிடுவா? போய் கேளு. எனக்கு அவள் எப்படி தேவியோ அது போலத்தானே உனக்கு, நீ போய் கேளுன்னார். ஒரு வழியாக போனார். என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும். அங்கே தேவியை அவர் கண்கூடாக பார்த்தார். எந்த தேவி கற்பனை என்றும் கற்சிலை என்றும் பலமுறை பேரோ அதே தேவியை அவர் கண்ணுக்கு மெய்யாக கண்டார். கடவுளை நேரில் மெய்யாய் கண்டார், காளியை நேரில் மெய்யாய் கண்டார். அது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம். அதற்கு பிறகு மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் வாதம் பண்ணுவார். அவருக்கு எப்போதுமே வாதம் பண்ணுகிறதுக்குன்னே அவரை கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்புனார். அதனால தான் அவரை பற்றி அந்த பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா, வேறுபரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வென்று. ஏன்னா நிறைய பேர் வீண்வாதம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டில், உலகம் பூராவுமே.
அவர்களுடைய வாதங்களையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு மனிதர் வேண்டும் என்பதற்காக கடவுளால் இங்கு அழைத்து வரப்பட்டவர் தான் சுவாமி விவேகானந்தர். அதனால் வேர்பரிய அந்த வாதம் பண்ணுறவங்கெல்லாம் அது ஒரு மரம் மாதிரி இருந்தால் அதை வேரோட புடுங்கி எறிந்து விட்டு நீ சொல்கிறது சரியில்லைப்பா, நான் சொல்வது தான் சரி என்று நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்தார். அதனால் அவருக்கு வாதம் பண்ணுகிறது என்பது இயல்பாகவே அமைந்திருந்த ஒரு இயல்பு. அதை எங்கே அவர் ஆரம்பித்தார்னா குருதேவர்கிட்டே ஆரம்பித்தார். அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே வாதம் பண்ணுவார். அதில் முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த ராதாகிருஷ்ண தத்துவம். அது இவருக்கு உடன்பாடாக இல்லை. ஏன்னா அதை பொதுவாக ஒரு நிகழ்வை எழுதுகின்றவர்கள் கொஞ்சம் மக்கள் விரும்பி படிக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜோடனை எல்லாம் பண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதுகிற போது இது ஒரு தெய்வீகமான உறவு என்பதை வலியுறுத்துவதற்கு பதிலாக உலகியல் சார்ந்த ஒரு உறவை சொல்லுவது போலல்லவா இருக்கிறது. அதனால் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு கடவுள், அப்படி ஒரு ராதை இருந்திருப்பார்கள் என்பது எனக்கு உடன்பாடாக இல்லை என்று சொன்னார் நரேந்திரன். சரிப்பா, இல்லாட்டா போயிட்டு போகுது, அது கற்பனைன்னே வச்சுக்கோ. உன்னுடைய கருத்துப்படி ராதை என்பது ஒரு கற்பனை என்றே வைத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவினிடத்தில் எத்தகைய அன்பு வைத்திருக்க வேண்டும் என்பதை அந்த ராதையின் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் உணர்த்தி இருக்கிறார்களா இல்லையா? அதை மட்டும் எடுத்துக்கொள் என்று சொன்னார். இப்படியாக அந்த வாதம் ஒரு அரைகுறையாக முடிந்து போய்விட்டது. ஆனால் அன்று ஒரு கனவு வந்தது நரேந்திரருக்கு. அந்த கனவில் குருதேவரே ராதையாக மாறிவிட்டதை கண்டார். இந்த குருதேவரும் பலவிதமான வித்தைகள் பண்ணியிருக்கிறார். இந்த நரேந்திரருக்கு இந்த நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவரும் ஏதோ பண்ணார். தாமே ராதையாக மாறி அந்த ராதையை இவருக்கு காட்டி அதை அவர் ஏற்றுக்கொள்ள வைத்து, சரி அப்படின்னா இருந்து தான் இருப்பாளோ என்பதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கடவுளை காண வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்ட அவருக்கு இப்படிப்பட்ட பல காட்சிகளை எல்லாம் அவர் கொடுப்பதற்கு முன்னாலேயே இன்னும் ஒன்றும் பண்ணி வைத்திருந்தார். ஆரம்பத்தில் நரேந்திரருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுத்த ஒரு அனுபவம் என்னவென்றால் அத்வைத அனுபவம். இப்போ நாம் சொன்னதெல்லாம் அந்த தேவியை பார்க்கிறது, ராதையை பார்க்கிறதெல்லாம் துவைதம் சார்ந்தவை. இப்போ ஆன்மீக வாழ்க்கை என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் துவைதத்திலே தொடங்குகிறது. எங்கே நிறைவு பெறுகிறது என்றால் அத்வைதத்தில் நிறைவு பெறுகிறது. ஓதறிய துவைதமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் என்று தாய்மானவர் பாடியிருக்கிறார். ஓதறிய துவைதம், அதாவது கடவுளை வெளியில் வைத்து காணுகின்ற நிலை. கடவுள் வேறு, நாம் வேறு. அந்த கடவுளை நாம் வணங்குகிறோம், வழித்தனை செய்கிறோம். அவளோ நமக்கு அருள் புரிகிறார்கள். இதுதான் ஆரம்பம். இது துவைதம். அந்த கடவுளும் நானும் ஒன்றுதான். வெளியில் தேடி கொண்டிருக்கிற அந்த கடவுள் உள்ளதான் இருக்கிறார். அவரன்றி நான் இல்லை, நான் அன்றி அவர் இல்லை என்ற ஞானம் வருகிறதல்லவா, அது அத்வைதம். அதுதான் அடைய வேண்டிய இலக்கு, அறுதி பெரு லட்சியம். அது இங்கிருந்து தொடங்க வேண்டும், அங்கே போய் நிறைவு பெற வேண்டும். அதைத்தான் ஓதறிய துவைதமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானம் என்று அவர் சொன்னார். இதுதான் நடைமுறை. ஆனால் நரேந்திரரை பொறுத்தவரையிலையும் அப்படி திருப்பி போட்டார் குருதேவர். அவருக்கு எடுத்த உடனே அத்வைதத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். ஆரம்பத்திலே இந்த தேவியினுடைய காட்சியெல்லாம் கிடைப்பதற்கு முன்னாலேயே கூட அவர் வந்தாலே அவருடைய அறையில் சில புத்தகங்கள்லாம் இருக்கும். அவர் படிக்க தெரியாதவர்னு எல்லாரும் எழுதுகிறாங்க. அது உண்மைதான். ஆனால் படிக்க சொல்லி கேட்பார். அதனால் சில புத்தகங்கள்லாம் வச்சுருப்பார். அதில் அஷ்டவக்ர சம்ஹிதைன்னு ஒரு நூல் இருந்தது. அந்த அஷ்டவக்ர சம்ஹிதை என்பது அத்வைதத்தை விரிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நூல். நரேன் வந்த உடனே நீ அதை எடுத்து படியும்பார். மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டார். மற்றவங்கெல்லாம் வந்து நீ போய் கோயிலில் போய் தரிசனம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணு, ஜபம் பண்ணு, இப்படி சொல்லுவார். இவருக்கு மட்டும் அதை எடுத்து படியும்பார். இவரும் எடுத்து படிப்பார். ஒரு பக்கம் 2 பக்கம் படித்தா டப்புன்னு மூடி வச்சுட்டு போயிடுவார். என்னப்பா இதெல்லாம் நமக்கு சரி வராது. ஏன் சரி வராது? அதில் என்ன சொல்லியிருக்கிறது? தத்துவமசி, நீதாம் பிரம்மம், இப்படி தான் போகுது மகா வாக்கியங்கள். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இப்படி. அதாவது கடவுளும் நாமும் ஒன்றுதான், வேற கடவுள் இல்லைங்கிற மாதிரி வருது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த கடவுள் எனக்குள்ளும் இருக்கிறார், அவனுக்குள்ளும் இருக்கிறார், மேசைக்குள்ளும் இருக்கிறார், நாற்காலிக்குள்ளும் இருக்கிறார், இந்த மாதிரி வருது. இது என்ன அபத்தமாக இருக்குது? இதெல்லாம் கடவுளாயா? கடவுள் என்றால் அவருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும்.
அப்போ தானே அவர் கடவுள். பார்க்குறதெல்லாம் கடவுள்னா, அதனால் அதை படிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் இவர் சொல்கிறாருன்னு 2 பக்கம் படிப்பார், வைப்பார், போவார். ஒரு நாள் வெளியில் ஒருத்தரோட அதை பற்றி பேசினார். இந்த இவர் என்ன இது படின்னு உயிரை வாங்குறாருயா, இதை போய் படித்து என்ன ஆக போகுது? என்னை பொறுத்தவரையிலையும் நாஸ்திக கருத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. நாஸ்திகர்கள் என்ன சொல்கிறாங்க? கடவுளே இல்லைன்றாங்க. இது என்ன சொல்லுது? நீ தான் கடவுளுங்குது. அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இதை விட அதே பரவாயில்ல. இந்த கோப்பை கடவுள், இந்த குவளை கடவுள், நீ கடவுள், நான் கடவுள், பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இந்த மாதிரி நூல்களை எழுதி வைத்தவர்களெல்லாம் பைத்தியமாக தான் இருக்கணுன்றார். மனசில் பட்டதை எதையும் அப்படியே பேசிடுவார் அவர். இதை கேட்டுக்கிட்டே வந்தார் அவர் உள்ளே இருந்து. குருதேவர், என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னார். இவர் ஒன்றும் பயப்பட போகிறதில்லை. அவர் திருப்பியும் அதையே சொல்கிறாரு. அப்படியா சொல்கிறனே, அது நீ ஏற்றுக்கொள்ளுகிறதோ இல்லாதையோ அது வேற, உன்னுடைய விருப்பம். நீ உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. அதுக்காக அவ்வளவு தவம் செய்து உண்மையை கண்டறிந்த நம்முடைய பெரியோர்களெல்லாம் பைத்தியம்னு சொல்லாமப்பா, இப்படிலாம் நீ சொல்லாதப்பா அப்படின்னு மெதுவாக அப்படி தொட்டார் அவர். அவ்வளோதான். அவர் தம்மை மறந்தார், தம் நாமம் கெட்டார். எங்கே பார்த்தாலும் கடவுள் காட்சி. அந்த உணர்வோடவே போனார். போகிற வழியெல்லாம் தெருவில் காணப்படுகிற காட்சிகளெல்லாம் கடவுள் காட்சியாகவே இருக்கிறது. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தத்தை அவர் அனுபவித்தார். நடந்து போய்கொண்டே இருக்கிற போது எதிரில் வாகனங்கள் வந்தால் விலக வேண்டும் என்று தோன்றவில்லை. காரணம், அந்த வாகனத்திலையும் அந்த கடவுள் தான் இருக்கிறார், நமக்குள்ளேயும் அதே கடவுள் தான் இருக்கிறார். எதை கண்டு எங்கே விலகுவது அவருக்கு தோன்றவில்லை. எப்படியோ ஒரு விதமாக வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அம்மா சாப்பிட்றாங்க. அப்படியா போய் உட்கார்ந்தார். அம்மாவை பார்த்தாலும் கடவுளாக தெரியுது. அவங்க கொண்டு வந்து வைத்து தட்டை பார்த்தாலும் கடவுளாக தான் இருக்குது. தட்டில் போடப்பட்ட உணவும் கடவுளாக தான் இருக்கிறது. எல்லாமே கடவுள். இப்படி தொடர்ந்து சில நாட்கள் ஆன பிறகுதான் அந்த அனுபவம் மாறியது. இதை எவ்வளவோ தவம் செய்து கடைசியில் அடைய வேண்டிய இந்த அனுபவத்தை ஆரம்பத்திலே அவர் கொடுத்தார். எதற்காக என்றால், இவர் இதை இந்த உலகத்திற்கு எடுத்து வழங்குவதற்காகத்தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அதனால் ஆரம்பத்திலே அந்த அனுபவத்தை கொடுத்து விட்டார். மற்றவர்கள் கடைசியில் அடைய வேண்டியது இவருக்கு முதல்ல அப்புறம் துவைதம். இவருக்கு அத்வைதத்திலிருந்து துவைதம் அப்படி கொண்டு வந்துட்டார். இதில் இன்னும் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பொதுவாக அத்வைதம் என்று சொன்னால் ஆதிசங்கரர் தான் எல்லாரும் நினைப்பார்கள். அத்வைதத்தை இந்த உலகிற்கு வழங்குவதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காக அவதாரம் செய்தவர் தான் ஆதிசங்கரர் என்று வரலாறு சொல்கிறது. அதற்கு அடுத்தபடி இந்த அத்வைதத்தை உலகிற்கு புகட்டுவதற்காக வந்தவர் சுவாமி விவேகானந்தர். அதனால் ஒரு பாட்டில் பாரதியார் பாடியிருக்கிறார். வானந்தம் புகழ் மேவி விளங்கிய மாசில் ஆதி குரவன் அச்சங்கரன் ஞானம் தங்கும் இந்நாட்டினை பின்னரும் நன்னினான் என தேசுரும் அவ்விவேகானந்த பெருஞ்சோதின்னு பாடுறார். இந்த விவேகானந்தர் யார் தெரியுமா? வானந்தம் புகழ் மேவி விளங்கிய மாசில் ஆதி குரவன் அச்சங்கரன். அவருடைய புகழ் வானளாவிய புகழாக இருக்கிறது. மாசில் ஆதி குரவன்னா குருன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த ஆதி குருவாகிய அந்த சங்கரர் ஞானம் தங்கும் இந்நாட்டினை, இந்த நாடு ஞான பூமி, அதனால் இந்த ஞான பூமியாக இந்த நாட்டினை பின்னரும் நண்டினான், மீண்டும் ஒரு முறை வந்து சேர்ந்தான் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தவர்தான் இந்த விவேகானந்தர். தேசுரும் விவேகானந்த பெருஞ்சோதின்னு சொல்கிறார். அப்போ அத்வைதத்தை பொறுத்தவரையிலும் சங்கரருக்கு இணையாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அதே ஆதிசங்கரர் அத்வைத சொன்னவர். அதோட விட வேண்டியதானே, நிறைய பக்தி சாஸ்திரத்தையும் எழுதினார். எத்தனை இந்த ஷண்மத ஸ்தாபகர்னு அவரைத்தான் சொல்லுவாங்க. இப்போ நாம் பல கடவுள்களை வணங்குகிறோம் அல்லவா? இந்து மதத்தில் முக்கியமான பிரிவுகள் 6 பிரிவுகள் என்று சொல்வார்கள். சைவம், வைஷ்ணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கானாபத்தியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிவனை வணங்குவது சைவம், விஷ்ணுவை வணங்குவது வைஷ்ணவம், சக்தியை வணங்குவது சாக்தம், குமரனை வணங்குவது கௌமாரம், சூரியனை வணங்குவது சௌரம். இப்படி
இப்படி 6 முறையாக வகுத்து அதற்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் என்பதெல்லாம் வகுத்து கொடுத்தவர் யார் என்றால் இந்த ஆதிசங்கரர் தான். ஆன்மா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று உணர்வதுதான் ஞானம் என்பதைத்தானே அவர் சொல்ல வந்தார். அப்போ அதையே காலம்பூரான் சொல்லி கொண்டு இருக்க வேண்டியதானே. அது எடுத்த எடுப்பில் அந்த நிலையை அடைவது அரிது என்பதனாலே இந்த துவைதத்திலிருந்து நீங்கள் போகலாம் என்று ஆரம்பித்து அந்த துவைதத்திற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். எத்தனை சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார். சௌந்தரிய லகரி அதை மாதிரி ஒரு அற்புதமான பக்தி நூலை பார்க்க முடியுமா? முடியாது. அதுபோல் இன்னும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதே போலத்தான் சுவாமி விவேகானந்தரும் அவர் அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்கு வந்தவராக இருந்தாலும் அவரும் இப்படி எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக வேண்டும் என்று குருதேவர் தீர்மானம் பண்ணித்தான் இந்த தேவியை போய் பார்த்து வரங்கேளுன்னு அனுப்பினார். அப்புறம் அந்த ராதையை பற்றி சொன்னார். அவற்றின் விளைவாக இவருக்கு அதில் ஒரு ஈடுபாடெல்லாம் வந்து விட்டது. அப்புறம் குருதேவருடைய அந்த அருளினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார். கடவுள் இருக்கிறார், அவர் உருவம் படைத்தவராகவும் இருக்கிறார், உருவம் இல்லாதவராகவும் இருக்கிறார். இதுதான் குருதேவர் திருப்பி திருப்பி சொன்னார். இதை உணர்வதற்கு இவருக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது என்பதனாலே இப்படி பல அனுபவங்களை கொடுத்தார். அதில் ஒரு சமயம் அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த முதல்ல கொஞ்சம் குழப்பமெல்லாம் ஏற்பட்டது. ஒரு சமயம் பார்த்தா அத்வைதம் தான் சரி என்று தோன்றுகிறது, இன்னொரு சமயம் பார்த்தா துவைதத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்று தோன்றுகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா பிரம்ம சமாஜத்தில் சொன்னபடி என்பது அறிவுக்கு பொருந்தாதது என்று தோன்றுகிறது. இதில் எதை எடுத்துக்கொள்வது, எதை தவிர்த்து விடுவது? கேள்வி, மீண்டும் கேள்விதான். விடை காண முடியவில்லை. அதை குருதேவரிடத்திலே சொல்லிவிட்டார். ஐயா, என்னால் இதற்கு தெளிவான விடை காண முடியவில்லை. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அவரை எப்படி வணங்குவது, எப்படி வழிபடுவது, அவர் எப்படி இருக்கிறார், கடவுளுடைய இயல்பு என்ன, உருவம் உண்டா இல்லை, உருவம் இருந்தால் எந்த உருவம், எது சரி, இது என்னை குழப்பிக்கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொன்னார், கேட்டார். அப்போ அவர் அவருடைய அன்பு ததும்ப பார்த்தார். இந்த அன்புதான ராமகிருஷ்ண இயக்கத்துக்கு அடிப்படை, அது அங்கேருந்து ஆரம்பமாகுது. சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, கடவுள் இருக்கிறார் தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லவா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த கடவுளிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணு. இறைவா, உன்னுடைய உண்மையான இயல்பை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையப்பா, நீ எப்படி இருக்கிறாய், நாம ரூபங்களோடு இருக்கிறாயா, அவற்றுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாயா, எதுவுமே எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய உண்மையான இயல்பு என்ன என்பதை நீயே எனக்கு உணர்த்தி அருள்வாயாக. நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இல்லை, நீ எனக்கு உணர்த்தி அருள்வாய் என்று பிரார்த்தனை பண்ணு, எல்லாம் தானா தெரியும் உனக்குன்ட்டார். அதையும் அவர் செய்தார். அப்போ இறைவனை எத்தனை விதத்திலே வழிபட வேண்டுமோ அத்தனை விதத்திலும் அவர் வழிபட்டிருக்கிறார். முதல்ல பிரம்ம சமாஜத்துக்கு போன போது உருவ வழிபாடு கூடாதுன்னு நினைச்சார். குருதேவரிடத்தில் வந்தபோது அதையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருந்தார். தம்முடைய நண்பராகிய ராக்கால் காளியை போய் வணங்க போனதுக்கு சண்டையெல்லாம் பிடித்து கொண்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தார். இருந்தாலும் ஒரு தெளிவான நிலை ஏற்படவில்லை. அதை அவரிடத்திலே கேட்டார். அவர் என்ன சொல்லிவிட்டார்னா, அவர் நினைச்சா அப்படி எதாவனாலும் தொட்ட உடனே அத்வைதத்தை கொடுத்தவருக்கு எதைத்தான் கொடுக்க முடியாது, ஆனால் தாமாகவே உணர வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன்னா பிற்காலத்தில் சுவாமிஜி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று, எதையும் உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்து பார், ஆராய்ந்து பார்ன்னு சொன்னார் அல்லவா, அது மாதிரி அனுபவத்தின் மூலமாக பார். என்னுடைய அனுபவத்திற்கு ஒத்து வராத எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற கோட்பாடு உடையவர். அதனால் இவருக்கு இது அனுபவபூர்வமாக வர வேண்டும் என்று குருதேவர் திருவுள்ளம் கொண்டதனால நீ இப்படி பிரார்த்தனை பண்ணுனர். பிரார்த்தனை செய்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெளிவு ஏற்பட்டு கொண்டே வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குருதேவர், சரி போதுமான அளவுக்கு நிலத்தை பண்படுத்தி ஆகிவிட்டது, விதையும் போட்டாகிவிட்டது, உரமும் போட்டாகிவிட்டது, இனிமேல் அது பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும் என்ற ஒரு உறுதிப்பாடு ஏற்பட்ட போது ஸ்ரீராமகிருஷ்ணர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயிட்டார். இப்போது இவருடைய பொறுப்பு. அதற்கு ஒரு நிகழ்வு, அவர் அதுலேயும் ஒரு விளையாட்டு பண்ணார். அவர் உடலை உகுத்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவரோடு பேசி கொண்டிருந்தார் நரேந்திரர்.
அப்போது திடீர்னு யாரோ வருகிற மாதிரி தோன்றியது. யார் வராங்கன்னு பார்த்தா ஸ்ரீராமகிருஷ்ணன். அவர் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வருகிறார். மீண்டும் மீண்டும் அப்படி கண்ணை உறுத்தி கொண்டு பார்த்தார். அவரே தான். அது இவருக்கு மட்டுமல்ல, அவர் கூட இருந்தவருக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டது. அப்படி என்றால் ஸ்ரீராமகிருஷ்ணர் உடலை ஊர்த்து விட்டது உண்மைதானே? மீண்டும் அதே மாதிரி இதுக்கு உருவெளி தோற்றமெல்லாம் இல்லை, உண்மையாகவே அவர் வருகிறார் என்பது தான் அவர் அனுபவத்தில் உணர்ந்தார். அதனால் அதில் இன்னொரு உள்பொருளும் அமைந்திருந்தது. அப்படி வரக்கூடிய தன்மை யாருக்கு வரும்? அவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும். அதிலிருந்து அப்போ தான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ அந்த காசிப்பூர் தோட்ட மாளிகையில் அவருக்கு சிகிச்சை பண்ணுவதற்காக வாடகை கொடுத்து அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். இப்போது இனிமேல் அந்த வீடு தேவையில்லை என்கிற நிலை வந்தபோது கொஞ்சம் நாளைக்கு அந்த வாடகை பாக்கி இருந்தது, அதுக்கப்புறம் காலி பண்ணி விட்டு போகலாம் என்கிற போது அதுவரையிலும் அந்த குருதேவனுடைய உடலினுடைய அந்த மீதி இருக்குமல்லவா, அந்த அஸ்தின்னு சொல்கிறாங்களே, அதை வைத்து அவருக்கு பூஜை பண்ணக்கூடிய பழக்கம் அங்கே தோன்றியது. இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த ஸ்ரீராமகிருஷ்ண வழிபாடு அன்று அங்கே தொடங்கியது. அப்போது அவர் கோயிலில் காளியை பார்த்தார், கனவிலே ராதையை பார்த்தார், இப்போது கண்கூடாக ஸ்ரீராமகிருஷ்ணரையும் பார்த்தார். அவரும் கடவுள் தான் இங்கே இவர் வடிவத்தில் வந்திருக்கிறார் என்பதை அதன் மூலமாக நிரூபித்தார். அந்த காட்சி அவருக்கு கிடைத்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அப்புறம் பாராநகரில் வழிபாடு செய்வது தொடர்ந்து வந்து 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 இன்று எல்லா இடங்களிலும் அவருக்கு வழிபாடு என்பது நடைமுறையாகிவிட்டது. அதற்கெல்லாம் ஆரம்பம் அதுதான். அப்போது கடவுள் இருக்கிறார், அவர் காட்சி அளிப்பார், எந்த வடிவத்திலும் காட்சி அளிப்பார். அந்த காளி கோயிலுக்கு போகும்போது அவள் காளியாக இருந்தாள், கனவிலே வரும்போது ராதையாக இருந்தாள், கண்ணில் காணும்போது ஸ்ரீராமகிருஷ்ணராக இருந்தார். இந்த அனுபவங்களையெல்லாம் வைத்து கொண்டு தான் அவர் தம்முடைய பரிவிராஜக வாழ்க்கையை மேற்கொண்டார். பல இடங்களுக்கும் போய் பார்த்து கொண்டே இருந்தார். அப்படி போகின்ற இடங்களிலெல்லாம் கூட இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு உருவம் உண்டா கிடையாதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. எந்த கேள்வியை இவர் ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் கேட்டாரோ அந்த கேள்வியை இவரிடத்திலேயே பல பேர் கேட்டார்கள். இவர் எப்படி உருவ வழிபாட்டை ஒப்புக்கொள்ளாதவராக இருந்தாரோ அதே போல இவரிடத்தில் வாதம் பண்ணிய பல பேர் உருவ வழிபாட்டை ஏற்காதவர்களாக இருந்தார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படி இவருக்கு உருவ வழிபாடும் சரிதான் என்று நிரூபித்தாரோ அதே மாதிரி இவர் மற்றவர்களுக்கும் நிரூபித்தார். அப்படி பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஜெய்ப்பூரில் இருக்கிற போது அங்கே அந்த படைத்தளபதியாக இருந்த ஹரிசிங் என்பவர் ரொம்ப நல்ல மனிதர். சுவாமி விவேகானந்தர் இடத்துல ரொம்பவும் அன்பு கொண்டவர். அவர் பார்த்த உடனே அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அன்பும் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. வந்து கொஞ்ச நாள் வீட்டில் தங்கியிருங்கன்னு சொன்னார். அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார், ஒரு குறையும் இல்லாமல் செய்தார். ஆனால் உருவ வழிபாட்டை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு வாதம் பண்ணுவார் சுவாமிஜியின் இடத்துல. கடவுள் இருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் அவருக்கு உருவம் கிடையாது. அதை இவரிடத்தில் சுவாமிஜியின் இடத்துல வலியுறுத்தி சொல்லுவார். இவர் தான் ஏற்கனவே அந்த நிலையில் இருந்தவர் தானே, ஒருவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இல்லை என்று எப்படி மறுக்க முடியும்? புத்தகத்தில் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லலாம், நான் அனுபவித்ததை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அது உண்மைதானே. எனக்கு புத்தகத்தில் ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள், உப்பு போட்டு செய்கிற பண்டம் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான்னு வச்சுக்குவோம். அதை நான் எப்படி நம்ப முடியும்? உப்பு போட்டால் அது உப்பாக தானே இருக்கும், இனிப்பாக தான் எப்படி வரும்னு கேட்கலாம். ஆனால் இனிப்பு பண்டம் இனிப்பாக தான் இருக்குங்கிறது எனக்கே தெரியும், அது இன்னொருத்தர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அனுபவம் என்பது ஒன்று ஏற்படும் போது அதை யார் மறுத்து சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமிஜியும் அப்படி தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஹரிசிங் என்கிற மனிதர் ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறார், இருந்தும் இப்படி விதண்டாவாதம் செய்கிறார். இப்போ இவரை எப்படியாவது நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. எவ்வளவோ வாதங்களை எடுத்து சொல்லி பார்த்தார். அவர் இருக்கட்டும் சாமி, நீங்கள் வச்சுக்க, உங்கள் வாதத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அங்கே அந்த எதிர்வாதம் செய்பவரை ஒன்றும் அந்த இடத்துல அவரால் வாதத்தினால் வெல்ல முடியவில்லை. அப்போது ஆரம்ப நிலையில் சரி இருக்கட்டும்னு பேசிக்கிட்டே ஒரு நாள் அப்படியே போகிறார். 2 பேரும் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது எதிரில் ஒரு ஊர்வலம் வந்து கொண்டு இருந்தது.
சுவாமி ஊர்வலம். கிருஷ்ணரை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்தார். கிருஷ்ண விக்கிரகத்தை அப்படியே வைத்துக்கொண்டு ஒரு சப்பரம் மாதிரி ஒன்று வைத்து அதில் கிருஷ்ணரை எழுந்தருளை பண்ணி பல பேர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இவங்க 2 பேரும் ஒரு ஓரமாக நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு அதில் ஒரு வரவில்லை. அவர் தான் இதெல்லாம் கற்பனைன்னு தானே சொல்கிறார், வெறும் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதானே. கிருஷ்ணருங்கிறவர் இப்படி இருந்தாருன்னு இவங்க சொல்கிறாங்க. யார் பார்த்தாங்க கிருஷ்ணரை என்பது அவர் மனசுக்குள்ளே இருக்கிற கருத்து. இவருக்கும் அப்படி கருத்து ஒரு காலத்தில் இருந்து இப்போ மாறிவிட்டது. அதனால் இந்த மனிதனை எப்படி நாம் மாற்றுவது என்று சிந்தித்து கொண்டே அப்படி பார்த்தார். அங்கே விக்கிரகமாக இருந்த கிருஷ்ணர் உண்மையான கிருஷ்ணராகவே ஆகிவிட்டார். உடனே அவர் அப்படி தொட்டு அங்கே பாரு, அங்கே உண்மையான கிருஷ்ணரை பாருங்கள், உயிர் உணர்வோடு கூடிய கிருஷ்ணரை பாருங்கள் என்று சொன்னார். பார்த்தா உண்மையிலே அவருக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டு விக்கிரகத்தில் இருந்த கிருஷ்ணரை நேராக கடவுளை நேரில் மெய்யாய் கண்டவராகிய ஸ்ரீராமகிருஷ்ணர் இவருக்கு அதை அருள் புரிந்தார். அதனால் இவரும் கடவுளை நேரில் மெய்யாய் கண்டவரானார். இப்போ இவரினால் அவரும் இப்போது கடவுளை நேரில் மெய்யாய் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டது. அந்த ஹரிசிங்குக்கும் கடவுள் காட்சி கொடுத்துட்டார். அப்போ தேவியை பார்த்தாச்சு, ராதையை பார்த்தாச்சு, ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்தாச்சு, கிருஷ்ணரையும் பார்த்தாச்சு. இப்போ கடவுள் என்பவர் பல வடிவங்களில் இருக்கின்றார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமும். அந்த எத்தனை நாமங்களை கொடுத்தாலும், எத்தனை வடிவங்களில் வழிபட்டாலும், அத்தனை வடிவங்களிலும் அத்தனை நாமங்களையும் தாங்கிக் கொண்டு ஒரே பரம்பொருள் காட்சி கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையோடு இருந்தால் காண முடியும் என்பதை அங்கே அவர் நிரூபித்து காட்டினார் அந்த ஹரிசிங்குக்கு. அதற்கு பிறகு அவர் எப்படி மறுத்து பேச முடியும்? இது மாதிரி பல இடங்களிலே பேசியிருக்கிறார்கள். உருவ வழிபாட்டை மறுத்து பேசியவர் பல பேர் இருந்திருக்கிறார்கள். எல்லாரிடத்திலையுமே இவர் அவருடைய வாத திறமையினாலோ அல்லது அந்த உண்மையான ஆழ்ந்த பக்தியினாலேயோ நம்பிக்கையினாலேயோ கடவுளுக்கு உருவம் உண்டு, உருவம் இல்லாத கடவுள் எப்படி உண்மையோ அதே போல உருவம் உள்ள கடவுளும் உண்மைதான் என்பதை அடுத்தடுத்த அனுபவங்கள் மூலமாக அவர் உணர்ந்து கொண்டார். பலவிதமான தெய்வ காட்சிகளை பெற்றார். அந்த வகையிலேயும் அவர் குருதேவருக்கு சமமானவர் என்று சொல்லலாம். பொதுவாக ஸ்ரீராமகிருஷ்ணருடைய மற்றொரு வடிவம்தான் சுவாமி விவேகானந்தர்னு பல பேர் சொல்லுவாங்க. அவர் வேற, இவர் வேறெல்லாம் கிடையாது. அவரும் இவரும் ஒரே ரெண்டு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அதை பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது உண்மைதான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதில் இதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் எத்தனை விதமான கடவுள் காட்சிகளை பெற்றார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் தேவியின் இடத்துல போய் அவர் முறையிட்டார். எப்படி நரேந்திரர் கடவுள் காட்சியை நாம் பெற்றால் தான் ஏற்றுக்கொள்வேன் என்று நினைத்தாரோ அதுபோல தான் அவரும் நீ இருக்கிறாய் என்றால் எனக்கு நீ காட்சி கொடுக்க வேண்டுமான்னு அழுதார், புலம்பினார், அலறினார், உலறினார். தேவி காட்சி கொடுத்தாள். அதை கூட விட்டுற வேண்டிதானே. அதன் பிறகு அடுத்தடுத்து எத்தனையோ தெய்வங்களை அவர் பார்த்தார். அவ்வளவு தெய்வங்களும் உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டார். அதை பற்றி பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர் எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிற கடவுள் ஒருவர்தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக இத்தகைய முயற்சிகளை செய்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்கள் பல பேர் சொல்கிறார்கள். அது தப்பு ஒன்றும் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அன்னை சாரதாதேவி அதை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, இவர் நம்முடைய இந்து மதத்தில் உள்ள கடவுள்கள் மட்டுமல்லாமல் வேறு மதங்களில் உள்ள கடவுள்களையும் கண்டிருக்கிறார். அதற்கான சாதனைகளை செய்து அந்த கடவுள்களையும் ஒரு தரிசனம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு எல்லாம் ஒன்றுதான், ஒரே கடவுளை நோக்கித்தான் எல்லா மதங்களும் செல்கின்றன. பாதைகள் பல, பரம்பொருள் ஒன்றுதான். பொங்குபல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலாக விளங்குபவர் தான் கடல் என்றெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். இது வள்ளலார் சொன்ன பாட்டு. அந்த கருத்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் வலியுறுத்தி இருக்கிறார். மதங்களின் பெயரால் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம் என்று. அதுக்காகத்தான் இவர் இத்தனை சாதனைகளை செய்தார் அப்படி என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்போது கூட சொல்கிறாங்க. சர்வ தர்ம ஸ்வரூபி என்று சுவாமி விவேகானந்தர் பின்னால் சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள்.
சர்வதர்ம சுரூபியாக அவர் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர் அதற்காக அதை செய்தாரா என்றால் இல்லை என்று அன்னை சாரதா தேவி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கடவுளை விதவிதமாக அனுபவிப்பதில் ஒரு விருப்பம் இருந்தது. தேவியை பார்த்தாச்சு போதும்னு அவர் நினைக்கல. நாம தேவியை பார்த்து விட்டோம். இன்னொருத்தர் சிவனை வணங்குறார், இன்னொருத்தர் விஷ்ணுவை வணங்குறார், இன்னொருத்தர் விநாயகரை வணங்குறாரு. பல பேரும் பலவிதமாக கடவுளை வணங்குகிறார்கள். இந்த எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கிறது என்பதை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால தான் ஒன்று ஒன்றாக அவர் செய்தார். அப்படி செய்ததன் மூலமாக எல்லா கடவுளையும் அடைவதற்கு பல பாதைகள் இருக்கின்றனவே தவிர உண்மையில் எல்லா கடவுளும் ஒரே கடவுளினுடைய வடிவங்கள் தான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதை மற்றவர்களுக்கும் சொன்னார். அப்படி சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அதற்காகத்தான் அவர் செய்தார் என்பது கிடையாது. அந்த இறை இன்பத்தை விதவிதமாக அனுபவிப்பதற்காகத்தான் அவர் செய்தார் என்று அன்னை சொன்னார்கள். உலகியல் இன்பங்களை அனுபவிப்பவர்களுக்கு அப்படி ஒரு ஆசை வருதில்ல, விதவிதமான இன்பங்களை அனுபவிக்கணும்னு நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அல்லவா. பல்வேறு இன்பங்கள், அந்த 5 புலன்களை கடவுள் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? நல்லா அனுபவிக்கிறது. அழகான காட்சிகளை காண்பதற்குத்தான் கண், நல்ல இசையை கேட்பதற்கு தான் காது, நல்ல வாசனையை அனுபவிப்பதற்கு தான் மூக்கு, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் விதவிதமாக நல்லா சில பேர் நல்ல சாப்பாட்டுறாமனாக இருப்பான், விதவிதமாக சாப்பிடுவான். அதுக்காக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். அங்கே அது நல்லாயிருக்கும், இங்கே இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் அதெல்லாம் சாப்பிட முடியாத நிலை வரும், அது வேறு விஷயம். அதை போல உலகியல் மனிதன் உலகியல் இன்பங்களை விதவிதமாக அனுபவிக்க விரும்புவதைப் போல ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆன்மீக இன்பத்தை விதவிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காகத்தான் பலவிதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றினார் என்று அன்னை சொல்லுகிறார். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் தேவியை பார்த்த உடனேயே போதும் என்று அவர் நினைக்கவில்லை. இன்னும் பல்வேறு வடிவங்களில் கடவுளை காண விரும்பினார், கண்டார் என்பது வரலாறு. அதே போலத்தான் சுவாமி விவேகானந்தருக்கும் பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் என்று குருதேவர் திருவுள்ளம் கொண்டிருந்தார். அதனால் அடுத்தடுத்து அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைத்தன. தொடர்ந்து வருகிற போது இப்போ நான் இத்தனை காட்சிகளை பெற்றது போதும் என்று அவர் நினைக்காத காரணத்தினால அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தெய்வ காட்சிகளை அவர் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குருதேவர் உருவாக்கி கொடுத்தார். பிற்காலத்தில் இதெல்லாம் முடிந்து அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய்விட்டு திரும்பி வந்த பிறகு கூட இந்த வரலாறு தொடர்ந்தது. அப்போ ஒரு சமயம் அவருக்கு யாத்திரை போக வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஸ்தல யாத்திரை போக வேண்டும் என்று. எங்கே போகலாம் என்று சொன்னது, வடநாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பார்க்கலாம் என்று எண்ணி அதுக்கான ஆயத்தங்களை செய்து கிளம்பியும் போய்விட்டார். ஒரு குழுவினரோடு சென்றார். அமர்நாத்துக்கு போனார். சிவபெருமான் சுவாமிஜியை பொறுத்தவரையிலையும் அது சிவனுடைய அருளால் பிறந்தவர் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் பிறக்க வேண்டும் என்பதற்காக அன்னை புவனேஸ்வரி தேவி வழிபாடு செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், வரம் கேட்டார்கள். சிவபெருமான் அருள் புரிந்தார். வீரேஸ்வர சிவனுடைய அருளினால் பிறந்தவர். அதனால் அவருக்கு வீரேஸ்வரனை பேரெல்லாம் வச்சாங்கலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போது அந்த சிவன் மீது அவருடைய ஈடுபாடு திரும்பியது. அவரை பார்க்கணும், நேரில் போய் பார்க்கணும், அமர்நாத்தில் போய் பார்க்கணும். போனார். போய் கூட பல பேர் வந்தார்கள். இவர் அந்த இடத்துக்கு நெருங்கின உடனே கூட வந்தவர்களெல்லாம் மறந்து போய்விட்டார். தடன்னு போயிட்டார். அப்படியே குளிர், நடுங்குகிற குளிர். அந்த குளிரெல்லாம் அவரை ஒன்றுமே பண்ணவில்லை. ரொம்ப இயல்பாக போனார். வெறும் கௌபீனதாரியாகத்தான் போனார். அப்படியே போய் அவர் பாத்திரத்தில் நேரடியாக அந்த அமர்நாதனுடைய தரிசனம் அவர் கிடைத்து விட்டது. அந்த லிங்க வடிவத்தில் இருப்பது உண்மையில் லிங்க வடிவத்தில் இல்லாமல் எந்த வடிவத்தில் சிவபெருமானை நம்முடைய நூல்கள் வர்ணனை செய்கின்றனவோ அந்த வடிவத்தில் அவருக்கு காட்சி கொடுத்தார். நேரடியாக சிவபெருமானை அங்கே பார்த்து விட்டார். பார்த்தது மட்டுமல்ல, அந்த சிவபெருமான் அவருக்குள்ளேயும் வந்து பூந்து கொண்டு விட்டார். அங்கே இருக்கிற சிவபெருமான் இங்கேயும் வந்து விட்டார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அப்படின்னு பெரிய புராணத்தில் ஒரு பகுதி இருக்கிறது. சித்தத்தை சிவன்பால் வைக்கிறது என்பது ஒரு நிலை. சித்தத்தில் சிவனே வந்து குடிகொள்ளுகிறது என்பது நிறைநிலை. இவர் ஆரம்பத்தில் போகும்போது சித்தத்தை சிவன்பால் வைத்து கொண்டு தான் போனார். அங்கே போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த சிவனே சித்தத்துக்குள்ளே எழுந்தருளி விட்டார். அவர் வேறு இவர் வேறு என்கின்ற நிலை மாறியது.
இரண்டும் ஒன்றாகிவிட்டது. சிவன் தான் இவர். சின்ன வயசில் அவரே சிவபெருமான் மாதிரியெல்லாம் வேஷம் போட்டு கொண்டு போவார். துறவியாக போவார். நான் சிவபெருமான் மேலே அவ்வளவு ஈடுபாடு சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் நாளில் வேறு விதமாக மாறியது என்றெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். இப்போது மீண்டும் அந்த சிவனிடத்தில் கொண்டிருந்த ஈடுபாடு அப்படியே உச்சகட்டத்துக்கு போய்விட்டதனால அந்த சிவபெருமான் அவரை அப்படியே ஆட்கொண்டு விட்டார். அந்த உடம்பினுடைய உணர்வை முற்றிலும் இழந்து விட்டார் என்று எழுதுகிறார்கள். அந்த நமக்கு ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்போடு தான் நாம் இங்கே வந்து நிற்கிறோம் என்பதையெல்லாம் மறந்து முழுக்க முழுக்க உடல் என்பது அப்படியே ஜில்லுன்னு ஆகி போச்சான். எந்த அளவிற்கு ஆகி போய்விட்டது என்று சொன்னால் கூட வந்தவர்களெல்லாம் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. இவருடைய நிலையை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கிறார் இவருக்கு என்னமோ ஆகி போச்சுன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு விதமாக அப்படி இப்படின்னு கீழே வந்த பிறகு ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து அவரை பரிசோதனை பண்ண வச்சாங்க. அது வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அந்த உணர்வு மாறாத நிலையில் இருந்தார். மருத்துவரும் வந்து பார்த்தார், பரிசோதனை செய்து பார்த்தார். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னார் அவர். இந்த பரிசோதனையில் அவர் கண்ட முடிவு என்னன்னா, இந்த மனிதர் கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டவர் தான். அந்த மரணம் என்கின்ற எல்லைக்கு போய்விட்டுத்தான் திரும்பி வந்திருக்கிறார். இப்போது கூட அந்த இதய துடிப்பு இன்னும் கொஞ்சம் லேசாக தான் அடித்து கொண்டிருக்கிறது. இதயமே நின்று போய்விடுகிற நிலைக்கு இவர் ஆளாகிவிட்டார். ஆனால் கொஞ்சம் இருக்குது, அதுதான் இப்போ மீண்டும் அவரை இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படி அந்த அமர்நாதருடைய தரிசனம் உடல் உணர்வை மறந்தது என்பது பெரிதல்ல, உடலையே கிட்டத்தட்ட துறந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி சில பேர் சொல்வார்கள் என்று அவருடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்கும் அது. அவர் அடிக்கடி சமாதி நிலைக்கு போயிடுவார். அது நமக்கு வரலாற்றில் பட்ட சமாதி நிலைனா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சமாதிக்கு போயிடுவார், சமாதி நிலைக்கு போயிடுவார்னு படிச்சிருக்கிறோம். ஒரு மாதிரி கற்பனை பண்ணி தெரிந்து கொள்ளலாம். சமாதி நிலைன்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு இந்த உடல் இருக்கிற போது நமக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கின்றனவோ அதெல்லாம் இல்லாமல் இறைவனோடு இரண்டரை ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் சமாதி நிலை என்று நாம் ஒரு மாதிரி கற்பனை பண்ணி கொள்ளலாமே தவிர அதை அனுபவத்தில் நம்மால் உணர முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணரை பொறுத்தவரையிலையும் ஒரு நாளைக்கு பல தடவை சமாதி நிலைக்கு போயிடுவார். பேசிக்கொண்டே இருப்பார், திடீர்னு சமாதி நிலைக்கு போயிடுவார். நடந்து கொண்டே இருப்பார், சமாதி நிலைக்கு போயிடுவார். அதுக்காக தான் எப்போதுமே அவர் நடந்து போனால் யாராவது ஒருத்தர் கூட வந்து பிடிச்சிக்கிட்டே போவாங்க. சமாதி நிலைக்கு போய்விட்டால் அவர் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் இந்த சமாதி நிலை என்றால் என்னங்கிறது பல ஆன்மீகவாதிகளுக்கே பல பேருக்கு தெரியாத போது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதனால் சில பேர் சொல்லுவாங்களாம், ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அந்த கோயிலில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒவ்வொரு நாளும் பல தடவை செத்து படைக்கிறாருமாங்க. அதாவது சமாதி நிலைக்கு போகிறதுங்கிறது அவங்களுக்கு அப்படி தோணுது. இவருக்கு இப்போ சுவாமிஜிக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டு விட்டது. அமர்நாத்தில் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, இவர் ஏறத்தாழ இறந்து போய்விட்டவர் தான், இப்போது மீண்டும் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படி அந்த அமர்நாத தரிசனம் அவருக்கு அங்கே கிடைத்தது. அதன் பிறகு ஸ்ரீநகருக்கு போனார். அப்போது அந்த ஒரு சில நாட்கள் அது வரைக்கும் அதுக்கும் இதற்கும் இடையில் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போது பார்த்தாலும் சிவபெருமானை பற்றியே பேசி கொண்டு இருப்பார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிவனை எப்போது ஒருத்தர் ஆழ்ந்து வழிபட ஆரம்பிக்கிறாரோ அவர் அதுக்கு அடுத்த தேவியின் இடத்துல வந்து தானே ஆக வேண்டும். சிவமெனும் பொருளும் ஆதி சக்தியுடன் சேரின் எத்தொழிலும் வல்லதாம் என்று சௌந்தரியலகரியில் ஆதிசங்கரர் பாடியிருக்கிறார். அதனால் சிவ வழிபாடு என்பது அடுத்து போக வேண்டிய இடம் எதுன்னா தேவி வழிபாடு. இப்போ இவருக்கும் அப்படி போனால் அங்கே திரும்பி விட்டது. ஸ்ரீநகருக்கு போன போது அம்பா அம்பான்னு பேச ஆரம்பித்தார். தேவியவே தரிசனம் பண்ண வேண்டும் என்று தவித்தார். அங்கே இருந்து ஒரு சின்ன பெண்ணை அம்பிகையாக எழுந்தருளை செய்து குமாரி பூஜை, கன்னி பூஜை என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போன்ற பூஜைகளை அவர் செய்து வந்தார். அப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வருகிற போது ஒரு நாள் அவர் இருந்த அறையில் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. என்ன அனுபவம் என்றால் அது அவரே சொல்லுகிறார். நாம் இருக்கின்ற அறையில் அவரோடு இன்னும் சில பேர் கூட வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நாம் இருக்கின்ற இந்த அறையிலே நம்மில் ஒருத்தியாக தேவி இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். அங்கே இவரோடு இருந்தவர்கள் இன்னும் ஒரு 4-5 பேர் இருந்திருக்கலாம்.
அந்த 4-5 பேர் அல்லாமல் இன்னொருத்தையும் இருக்கிறாள். அவள் யார் என்றால் அம்பிகை தான். இது அவருடைய அனுபவம், சும்மா சொன்னதல்ல. அவர் சொல்லும்போது கேட்பவர்களுக்கு அது உண்மைதான் என்பது உறுதியாக தெரிந்தது. அவர் தேவியை நேரில் பார்த்திருந்தவர் எப்படி இருப்பாரோ அதே போல தான் அவர் சொல்லுகிறார். இன்னும் அதுக்கும் மேலே ஒன்று சொன்னார். நான் எங்கே சென்றாலும் என்னுடைய கை விரல்களை இன்னொரு பட்டு கை விரல்கள் பற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். என் விரல்களோடு அந்த விரல்கள் பின்னி பிணைந்து என்னை அழைத்து செல்லுகின்றன. அவை அந்த விரல்கள் என்னை எங்கு இட்டு செல்லுகின்றனவோ அங்கே நான் பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டு போகிறேன். அந்த விரல்கள் யாருடைய விரல்கள்? அநேகமாக அது சர்வேஸ்வரியனுடைய விரல்களாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது என் குருதேவருடைய விரல்களாக இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், குரு என்பவர் அம்பிகையினுடைய வடிவம், குருவை அம்பிகையாக கருத வேண்டும் என்பது. அதனால் இங்கே அவர் 2 சொன்னாலும் 2 ஒன்று தான். அம்பிகை அவரை அழைத்து கொண்டு போகிறாள் என்பதை அவர் அனுபவபூர்வமாக அங்கே உணர்ந்தார். அதன் பிறகு க்ஷீரபவானில் போய் அங்கேயும் தேவியை தரிசனம் செய்தார். அங்கே அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களெல்லாம் அவராலேயே வெளியில் சொல்ல முடியாதுன்ட்டார். 1-2 கூட இருந்தவர்களிடத்தில் சொன்னாரே தவிர சொற்களால் விளக்க முடியாத அளவிற்கு பரம பவித்திரமானவைன்றார் அவரே. அவராலேயே சொல்ல முடியாத புனிதமான நினைவுகள், அப்படிப்பட்ட அனுபவம் அங்கே அவருக்கு கிடைத்தது. அந்த க்ஷீரபவானி அங்கே பேசினாள் அவரோடு. அவர் கேட்ட ஒரு மனசுக்குள்ளே நினைத்த ஒரு எண்ணத்துக்கு அவள் பதில் சொன்னாள். அவளுடைய குரலாலேயே பதில் சொன்னாள். அவர் அப்படியே பிரமித்து போனார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போது இன்னொன்று அவர் நினைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி வரலாற்றில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் நாம் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லுகிறோம். குருதேவர் ஏதாவது சொல்லும்போது அம்பிகை சொன்னாள் என்று சொல்வார். சொல்லும்போதெல்லாம் இவர் என்ன சொல்லுவார்? அம்பிகை சொன்னாலோ உங்கள் மனத்தினுடைய கற்பனையோ, அம்பிகையாவது பேசுகிறதாவது என்றெல்லாம் சொன்னார் அல்லவா ஆரம்பத்தில். இப்போ என்ன சொல்லுவ நீ என்று அம்பிகை கேட்ட மாதிரி அர்த்தம். நான் பேசுகிறேன், நீ கேட்கிறாய். இதை மாதிரி தானே அன்றைக்கு அங்கே நடந்தது என்பதை அவருக்கு உணர்த்துவதற்கான ஓர் அனுபவமாக அது இருக்க வேண்டும். அதனால் அந்த க்ஷீரபவானியினுடைய குரலையும் அவர் கேட்டார், அவளையும் கண்டார். பார்க்குமிடம் எல்லாவற்றிலும் ஏற்கனவே இந்த அறைக்குள்ளே அவள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறாள் என்பது போய் பார்க்கிற இடமெல்லாம் அந்த தேவியினுடைய வடிவத்தையே பார்க்கக்கூடிய ஓர் அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. இப்படி பல அனுபவங்களின் மூலமாக தெய்வங்களின் பல்வேறு விதமான காட்சிகளையும் சுவாமிஜி பார்த்தார், ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்த்தது போலவே. ஆனால் அதே ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரர் இடத்துல என்ன சொன்னார்? அவர் எனக்கு இந்த சமாதி அனுபவத்தை கொடு என்று கேட்டபோது என்ன சொன்னார்? அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டார். பின்னால் ஒன்று சொல்லும்போது அவருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு சொன்னார், இந்த அனுபவம் இப்போது நான் பூட்டி வைத்து கொள்ளுகிறேன், இது இனிமேல் உனக்கு கிடைக்காது. எப்போது மீண்டும் இதை நான் திறப்பேன் என்றால் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன, அதெல்லாம் முடித்த பிறகு மீண்டும் திறக்கப்படும்னு சொன்னார். பல இருக்கின்றன என்பதனுடைய பொருள் என்ன? நீ மக்கள் பணி ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, அதெல்லாம் செய்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பது போல். இப்போ அதெல்லாம் மனசில் அவர் சிந்தித்து பார்த்திருப்பார் போல இருக்கிறது. அதனால் அவர் பிற்காலத்தில் என்ன சொன்னார்? ஆரம்பத்திலையும் சொல்லியிருக்கிறார், பின்னாலேயும் சொல்லியிருக்கிறார். இத்தனை விதமான காட்சிகள் அவருக்கு கிடைத்த போதும் அவை எல்லாமே உண்மைதான் என்று அவர் உணர்ந்த போதும் இவை எல்லாமே துவைதம் சார்ந்தவை. அத்வைதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் கடவுளின் வடிவங்கள், நான் கடவுள், அவர் கடவுள். இதைத்தானே அவர் ஏளனம் செய்தார். அதுவும் அப்படி தான் குருதேவர் இடத்துல சொன்னார் அல்லவா, என்னையும் கடவுள்கிறார், அவரையும் கடவுள்கிறார், என்னப்பான்னு சொன்ன அதே நரேந்திரர் இப்போது சுவாமி விவேகானந்தராக ஆன போது என்ன சொன்னார் என்றால், ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் இருக்கிறார். இதை நான் எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு கண்டறிந்தேன். உயிர்களெல்லாம் கடவுளின் வடிவம், உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் கடவுள் கண்டீர்னார். பாரதி பாடியிருக்கிறார். உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை, பார்க்கின்ற உயிர்கள் எல்லாமே கடவுளின் வடிவங்கள் தான், அது தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார்,
பயிலும் உயிர் வகை மட்டும் அன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் தர். உயிர் உள்ள பொருளோ உயிர் அற்ற பொருளோ எல்லாமே கடவுளின் வடிவங்கள் தான் என்று பாரதி பாடியிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த அனுபவம் இவருக்கும் ஏற்பட்டதுனால தான் மீண்டும் அத்வைதத்துக்கு வந்துடுது. அதில் தொடங்கினார். தொடக்கத்திலேயே அவருக்கு அத்வைத சித்தியைத்தானே கொடுத்தார் குருதேவர். நிறைவிலையும் அவர் அத்வைதத்தான் வலியுறுத்தி கொண்டு வந்தார். எல்லா இடத்திலும் நான் அத்வைதத்தை தான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதை விட உயர்ந்தது என்ன இருக்கிறதுன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஒரு பக்கம் பார்த்தா இது உண்மையாக இருக்கிறது. எந்த வடிவத்தில் நாம் கடவுளை வழிபடுகிறோமோ அந்த வடிவத்தில் கடவுள் நமக்கு காட்சி அளிப்பார், கருணை புரிவார் என்பது உண்மைதான். அந்த கடவுள் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் என்கிற போது அந்த உயிர்களிடத்திலே நாம் அன்பு காட்ட வேண்டும், அவற்றை நாம் வழிபட வேண்டும். உயிர்களுக்கு நாம் அன்பு காட்டினால் அதுதான் உண்மையான வழிபாடு என்பதை பல இடங்களை அவர் வலியுறுத்தினார். அப்போது கடவுள் காட்சி என்பது அவருக்கு இந்த வகையிலையும் கிடைத்தது, அந்த வகையிலையும் கிடைத்தது. அதாவது துவைத பாவனையில் ஒவ்வொரு தெய்வமாக அவர் தரிசனம் செய்திருக்கிறார், அதுவும் உண்மைதான். அத்வைத பாவனையில் எல்லாரிடத்திலும் இறைவனை காணக்கூடிய அந்த தன்மை அவருக்கு ஏற்பட்டது. அதனால் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினார். அவர்களுக்கு சேவை செய்வது தான் தம்முடைய வாழ்க்கையின் முடிவான குறிக்கோள் என்று கொண்டார். அதனையே மற்றவர்களுக்கும் எடுத்து சொன்னார். அதனால் மனிதர்கள் வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுளையும் அவர் வழிபட்டார். இப்படி எத்தனை விதமான கடவுள் இருக்கிறாரோ அத்தனை விதமான கடவுளையும் வணங்கும் போது அந்த முதல்ல கேள்வியோடு வந்தார் அல்லவா, கடவுளை நேரில் மெய்யாய் கண்டவர் தம்மை தேடி கடவுளாம் ராமகிருஷ்ணர் தம்மை வந்து அடைந்து அந்த கடவுளின் அருளால் எங்கும் கடவுளை காணப்பெற்ற கடவுளாம் விவேகானந்தர். இப்போ எங்கும் கடவுளை காணக்கூடிய நிலை. முதலில் கடவுளை காண முடியுமா, கண்டவர் உண்டா என்ற கேள்வியில் தொடங்கியது. அதன் பிறகு நாம் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அந்த வடிவத்தில் கடவுளை காண முடியும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு அவருக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு அங்கு இருக்கிறார் இங்கு இருக்கிறார் என்பதல்ல, கோயிலுக்குள் இருக்கிறார் விக்கிரகத்தில் இருக்கிறார் என்பதல்ல, எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் கடவுள் தான் இருக்கிறார் என்ற அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் அந்த கடவுளின் அருளால் எங்கும் கடவுளை காணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட கடவுளாகிய விவேகானந்தருடைய பிறந்த நாள் இந்த நல்ல நாள். ஆகவே அவருக்கு கடவுளை உணர்த்தி அவர் மூலமாக அனைவருக்கும் கடவுள் தன்மையை உணர்த்துவதற்காக அவதாரம் செய்த ஸ்ரீராமகிருஷ்ணரையும் அவர் மூலமாக கடவுளை கண்டு நாம் எல்லாருக்கும் கடவுளை உணர்த்துவதற்காகவே காலமெல்லாம் உழைத்த சுவாமி விவேகானந்தரையும் இந்த புனித நாளிலே போற்றுவோமாக. இறைவனாம் ராமகிருஷ்ணர் இன்னருள் மைந்தர்க்கெல்லாம் பொறையுடன் தலைமை தாங்கி புவியுளோர் குழியை நல்கி மறையலாம் தொழுது வாழ்த்த மாந்தருள் தேவனாகி நிறைநிலை ஏற்ற நிமலன் நீழ்கழல் நினைந்து வாழ்வாம். தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் மஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தன் வாழ்க.